வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் 6.2 மீட்டர்ஸ் 80 கவுண்ட்ஸ் செட்டிநாடு காட்டன் சாரீஸ். டபுள் சைடு ஜரி பார்டரோட நல்ல பிரைட் ஜரி பார்டரில் கொடுத்துருக்காங்க. டசல்ஸ் சூப்பரான கலெக்ஷன்ஸ். ப்ளவுஸ் உங்களுக்கு ரன்னிங்கில் வந்துடும். உடல் பருமனாக இருக்கிறவங்க நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு தான் ஸ்டிச் பண்ண முடியும். உடல் கொஞ்சம் பருமனம் குறைவாக நார்மலாக இருக்கிறவங்க கொஞ்சம் லென்த் உங்களுக்கு முன்னாடி ஃப்ளீட் நிறையா வரணுன்னா பின்னாடி கொஞ்சம் லென்த்து கம்மியாக வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ப்ளவுஸ் கட் பண்ணால். இல்லை ப்ளவுஸ் கட் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக கட்டினீங்கன்னா நல்ல நீளம் வரும், முன்னாடி நிறைய ஃப்ளீட்ஸ் வைக்க முடியும். இதில் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோலேயே சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இந்த சேரீயில் ப்ளவுஸும் வேணும், பட் சேரீ நல்லா நீளமாக இருக்கும். நீளமாக விட்டு கட்டினா தான் நிறைய பேர் பிடிக்கும். பின்னாடி அந்த முந்தானை சொல்கிறோம்ல, அது நீளமாக விடணுன்னுவாங்க. கொசுவும் நிறையா இருக்கணும், முன்னாடி வைக்கிறோம்ல ஃப்ளீட்ஸு, அதுவும் நிறையா இருக்கணும்னு நினப்பாங்க. அப்படி வேணுன்றவங்களுக்கு நீங்கள் இதை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நல்ல லென்த் இருக்கணுன்னா 1 மீட்டர் நீங்கள் இதே காட்டன் கிளாத்தில் ப்ளெயினாக நீங்கள் அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். உள்ளே நம்ம இன்னொரு போர்ஷனில் உள்ள சொருவோம் பார்த்திங்களா, அதில் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா தெரியாது. அப்போ நல்லா சேரீ லென்த்தாக செட்டிநாடு காட்டன் சாரீஸுமே நீங்கள் நல்லா நீளமாக கட்டலாம். இது தறியில் வர சேலைகள்னால ஒவ்வொரு சேலைக்கும் ஒரு மெஷர் இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். அதனால தான் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் அதே மாதிரி 5.5 மீட்டர்ஸில் வாங்கினீங்கனாலும் இதே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதுலேயுமே கூட நீங்கள் ப்ளவுஸ் கைக்கு வைக்கிறதோ இல்லை தனியாக அதிலே ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்க முடியும். எல்லாமே நம்ம எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணுறோம், கஸ்டமைஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் எல்லாமே. இதிலே நீங்கள் தாராளமாக சூப்பராக பண்ணலாம். இதிலே நீங்கள் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு நல்லா ஒர்க்கு, எம்ப்ராய்ட்ரி, ஆரி ஒர்க் என்னன்னாலும் நீங்கள் அதில் பண்ணி சீக்வென்ஸ் ஒர்க் கொடுத்துட்டு பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எப்படி நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். எதையுமே ஒரு சின்ன ஒன்றுமே இல்லாத விஷயத்தை நம்ம எப்படி அழகாக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே. கண்டிப்பாக உங்களால் எல்லாமே அதில் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி போடுங்க, ரொம்ப அழகாக இருப்பீங்க. இது நீங்கள் சிம்பிளாக எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, நாங்கள் சிம்பிளாக இருந்தால் போதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் சிம்பிளாக நீங்கள் ப்ளவுஸ் வியர் பண்ணி இந்த சேலையெல்லாம் கட்டினீங்கன்னா ரொம்ப ரிச் லுக்கில் இருக்கும். வேறு எந்த அசசரிஸுமே தேவையே இல்லை. காலர் நெக் ப்ளவுஸ் போட்டு ஃபுல் ஹேண்ட் வச்சு போட்டுட்டு நீங்கள் வேறு எந்த இதுவுமே தேவையில்லை. தூக்கி ஒரு நதியாக கொண்ட மாதிரி ஒரு கொண்டை போட்டு அழகாக அந்த சேலைகளை கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருப்பீங்க. சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. சிம்பிளாக இருந்தால் அது எவ்வளோ அழகாக நம்ம ஃப்ரீ ஹேர் விட்டு இந்த மாதிரி கட்டினீங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. அதை எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது தான் எல்லாமே. ஆடை பாதி ஆள் பாதின்னு எதுக்கு பழமொழி சொல்லி வச்சுருக்காங்க. அதுதான் நம்ம உடுத்துகிற உடைகள் தான் நம்மளை இன்னுமே மதிப்பு மிக்க நபராக நம்மகிட்ட மற்றவங்கக்கிட்ட காட்டும். நீங்கள் ஜுவல்ஸ் போட்டுட்டு தான் போய் தான் நம்மளை மதிப்பாங்க அப்படிலாமே கிடையவே கிடையாது. நீங்கள் ட்ரெஸ்ஸை அதை எப்படி நீட்டாக பண்ணுறீங்க அதை தான் உங்களுக்கு மதிப்பு இன்னும் அதிகமாகும். அதே மாதிரி எல்லா ஏஜில் இருக்கிறவங்களுமே அதை கட்டிக்கலாம். சின்ன பிள்ளைங்கள்லாம் நீங்கள் அழகாக ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணி, தயவுசெய்து சேரீ ட்ராப்பிங் அதுக்கெலாம் தயவுசெய்து அவ்வளோ பணம் கொடுத்து செலவு பண்ணுறீங்க. பத்தாவது அதை இந்த ஃபோல்ட் பண்ணுறதுக்கு வேறு இந்த மடிப்பு வச்சு தராங்கன்னு சொல்லிவிட்டு அதை அவங்க பிஸ்னஸ், அதை நான் குறை சொல்லலை. ஆனால் அந்தளவுக்கு நம்ம அப்போல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இப்போ தான் நம்ம அதில் கூட டைம் இல்லையா நமக்கு அப்படின்னு தான் எனக்கு யோசிக்க தோணுது. அதுவும் பியூட்டி பார்லர் நடத்துகிறவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் இல்லை சொல்ல. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது டக்குன்னு எடுத்து கட்டுறதுக்கு. ஆனால் அந்தளவுக்கு நீங்கள் ஏன் போகிறாங்க அப்படின்றது எனக்கு புரியலை. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வியர் பண்ணலாம். காட்டன் சாரீஸ் ஒரு தடவை கட்டி பழகிட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த நம்ம மடிப்பு வச்சுட்டோன்னா அதை கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஹிப்பில் ஒரு போர்ஷன் உள்ளே சொருகிட்டு அழகாக கொசுவம் வச்சு முன்னாடி சொருவினீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஹிப் போர்ஷனில் சூப்பராக ஷேப் வந்துடும். ஈஸியாக வியர் பண்ணலாம், கஷ்டமே கிடையாது. அதனால் எல்லாருமே கட்டி பாருங்கள். கஞ்சி போட்டு அயன் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும், நல்லா ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அதே மாதிரி சேலைகளை வாங்கி பீரோவில் அடுக்கி வைக்காதீங்க, கவர் பிரிக்காமல் வைக்காதீங்க, எடுத்து கட்டுங்க.
என்கிட்ட வாங்குகிற ஒரு அம்மா சொன்னாங்க, அப்படியே கவரோடையே வச்சுருக்கேன், என்ன பிரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. கட்டி அப்பப்போ கட்டி பாருங்கள். நம்ம எப்போ கட்ட போகிறோம் அதெல்லாம் சொல்லுங்கள். அது ரிட்டையர்டு பர்சன்லாம் நீங்கள் வாங்குனீங்கன்னா அழகு பாருங்கள் கட்டி. அப்படியே வைக்கிறதுக்கு எதுக்கு அந்த சேலைகளை வாங்கணும்? அப்பப்போ எடுத்துகிட்டு டெய்லி வேர் கூட நீங்கள் சும்மா கோயிலுக்கு போகிறீங்க, கட்டிட்டு போங்க. கட்டி உங்களுக்கு கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்கள். அதுக்கு தான் நம்ம வாங்குகிறோம். அப்படியே வச்சுக்கிறதுக்கு எதுக்கு வாங்குகிறோம்? அப்போ வீட்டில் இருக்கிறவங்க திட்ட தான் செய்வாங்க. எதுக்கு இப்படி சேலைகளை வாங்கி நம்ம ஒரு கலர் பிடிக்குது, ஆசைப்படுறோம், டிசைன்ஸ் பிடிக்குது, அப்போ அதை நம்ம கட்டி பார்த்துட வேண்டியது தான். கட்டி பார்த்துட்டு பீரோவில் ஒரு நாள் கட்டி எடுத்து வச்சுருங்க, அவ்வளோதான். அதை அப்படியே கட்டாமையே வச்சுருந்தீங்கனாலும் அது அப்புறம் என்ன ஆகும்? அது ரொம்ப நாள் அப்படியே தான் இருந்து போகும். அப்போ தான் எங்கள்கிட்ட நிறையா நீங்கள் வாங்குவீங்க. அதனால் கட்டுங்க, அப்படியே வைக்காதீங்க. வீட்டில் இருக்கவங்கள்ட்ட திட்டு வாங்காதீங்க. நன்றி, வணக்கம்.